அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. கண்ணகி 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 கண்ணகிமா, கண்ணகி இங்க பாரு. குட்டிமா இங்க பாரு கண்ணகி. ஏய் என்னாச்சுமா? எனத்துக்கு மேல இருந்து கீழே விழுந்து படுத்து கிடக்குற. மேல தானே படுத்து கிடந்த? என்னடா ஆச்சு? டேய் என்னடா? நான் பக்கத்துல தானே இருக்கேன், உனக்கு எதுக்கு பயம்? என் பக்கத்துல தானே தூங்கி இருந்த. முதல்ல ரொம்ப பயமா இருந்தா நீ கட்டி பிடிச்சிருக்க வேண்டியதானே? அடியே அது முன்ன நான் பக்கத்திலே இருக்கும் போது எதுக்கு போய் கீழே படுக்கிற? அதுக்குதான் கேக்குறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட மறைக்கிறியா? அது வேணா சரி பண்றேன். இந்த அளவுக்கு நீ பயந்தது கிடையாது, இப்பெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் பயப்படுற. அதே அப்படித்தானமா இருக்கேன். பிறவென்ன? நான் கேட்டது எப்போதுமே என்னை விட்டு போகாம என் கூட இருக்கீங்களா? உங்க கூடயே இருக்கணும் போல இருக்கு. நீங்க இல்லாத போதெல்லாம் இப்படித்தான் இடி விழுகும் போதெல்லாம் கீழே விழுந்து படுத்து கிடப்பேன். யாருமே வந்து என்னன்னு கேட்கவே மாட்டாங்க. கஷ்டமா இருக்கும். என்ன நானே தேத்திக்கிட்டு அழுதுட்டு படுத்து தூங்கிடுவேன். இன்னைக்கு நீங்க ஆறுதலா பேசுறீங்க. பாரு, அப்படிலாம் வருத்தப்படக்கூடாது. நான் இல்லாத சமயத்துல உன்கிட்ட என்ன சொல்லி இருக்கேன்? என் போட்டோவை எடுத்து வச்சு 5 நிமிஷம் கண்ணை மூடினீண்டா உன் கண்ணு முன்னாடி வந்து நான் இருப்பேன்னு சொன்னா இல்லையா? அப்ப அதெல்லாம் பண்றது கிடையாது. என்ன ஆமாடி, ரொம்ப குட்டி பாப்பாதே. எனக்கு தான் பிடிச்சிருக்கு. எதுக்கா? அழகி தூங்குவோமா? அடியே என்ன? நடுராத்திரியில புருஷனை எழுப்பி பேசுறதுல ஒரு வரம். அது யாருக்கு கிடைக்காத ஆரம்பிக்காரு. நம்ம ரெண்டு பேரும் அதை என்ஜாய் பண்ணுவோம். நல்ல வரம். இந்த மாதிரி ஒரு புருஷன் யாருக்கு கிடைப்பா? எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் என்ஜாய் பண்ணட்டுமா? பண்ணுங்க பண்ணுங்க. ஆரம்பிக்காரு நெத்தியில ஒரு முத்தம் கொடுங்க. உனக்கு இல்லாததா? அம்மா என்ன? வயிற்றுப்போக்கு நிற்காம போயிட்டே இருந்ததுனால உங்கள் உடம்புல தெம்பே இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னென்னமோ மருந்து கொடுத்து பார்த்து உங்களுக்கு சரியாகலைல்ல. சரி, அதுக்கு என்ன செய்ய போற? நம்பிட்டு நேரமே பட்னியாவே கிடப்பிய. அதே பாலில் இஞ்சியெல்லாம் போட்டு கொஞ்சம் வயிற்றுப்போக்கு நிற்கிறது மாதிரி மருந்தெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் உடம்புக்கு தெம்பாக இருக்கும். குடிச்சிட்டு தூணிங்கன்னா சரியாக வரும். அது பாலா? ஆத்தாடி, பாலை மட்டும் கொண்டு வராதியா? நல்லா இருப்பியா? போங்க. யார் எப்போ சூனியம் வைப்பியனே தெரியாது. அம்மா, நீங்கள் நினைக்கிற பால்லாம் கிடையாதும்மா. இது நானாக கொண்டு வந்தது.
அன்னைக்கு அந்த பால் தான் பெரிய வேலையை பார்த்து விட்டுருச்சு. பேசாம இரு. அம்மா நீங்க அப்படி நினைக்கிறிய? ஏம்மா தாயே, இந்த பால், டீ, காபி, ஜூஸ் இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் தாயே. என்னை விட்டு போருங்க, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். எதையாவது கொண்டு வந்து குடிப்பிய, மறுபடியும் பாத்ரூமுக்கு வீட்டுக்கு நான் அலையணுமா? என்னை விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் பட்னியாவே கிடக்குறேன். அம்மா எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டாங்க, நீங்க மட்டும் சாப்பிடாம வெறு வயிறாவே இருக்கிய. ஒரு மாதிரி சங்கடமாவே இருந்தது. சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது அப்பா கிட்டே கேட்டேன். வயிறு சுத்தமானதுக்கப்புறம் சாப்பாடு இப்போ கொடுத்தா மறுபடியும் வயிற்றுப்போக்கு போயிட்டே தான் இருக்கும், அதனால பாலுகள் ஏதாவது கொண்டு போய் கொடுத்தான்னு சொல்லி சொன்னார். அதனால தான் எனக்கு என்னென்னலாம் மருத்துவம் தெரியுமோ அதெல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை குடிச்சின்னா வயிற்றுப்போக்கு கூட நின்றும். நம்பி குடிக்கலாமா? புடிங்கம்மா. நிறைய முறை உன்னை வஞ்சிருக்கேன், என்ன வஞ்சதுக்கெல்லாம் மன்னிச்சுக்க. என்ன ஏமா மன்னிப்பெல்லாம் கேட்குறிய? ஏன் என்ன பெத்த தாய் இருந்தா என்னைய வஞ்சா நான் ஏத்துக்கிற மாட்டேனா? அப்படி நினைச்சுக்கிறேன். இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. கேட்கணும்னு நினைச்சேன், நெசத்துக்குமே உனக்கு ஆத்தாப்பே இல்லையா? அதையும் கேட்குறிய? அதே இல்லாதனால தானே அனாதையா இருக்கேன். இல்லை வேணுண்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்களா, இல்லை எப்படி? நான் வேணாண்டு நினச்சி என்னைய குப்பை தொட்டியில் வீசிட்டு போனாங்க. யாரோ புண்ணியம் பார்த்து எடுத்து வளர்த்ததுனால இன்னைக்கு இம்மாம்பரிய உருவமாக நிற்கிறேன். இப்போ வரைக்கும் என்னை பெற்றவங்க என்னை தேடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியலை. சரி விடுங்கம்மா, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிருக்கிய? பேசி பேசி நேரந்தே வீணாகும். நமக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுனா பிரச்சனை இல்லைல்ல. யார்கிட்டையும் சொன்னது கிடையாது, உன்கிட்டையும் சொல்கிறேன். எனக்கும் மூத்த பிள்ளை ஒன்று இருந்துச்சு. இனி யாரும் அந்த பொம்பளை பிள்ளை உசுரோட இருந்திருந்தா உன்ன மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் எனக்குதான் அந்த பொம்பளை பிள்ளைய அந்த கடவுள் கொடுக்கவே இல்லையே. என்னை விட்டு என் பொம்பளை பிள்ளை போயிடுச்சு. இப்போ வரைக்கும் அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக அதவே நினச்சி வருத்தப்பட்டுக்கிருந்தா அடுத்தடுத்து வாழ்க்கை போக முடியாதுல்ல. அதனால் நாங்கள் வாட்டில் பேசாமல் அப்படியே மறந்துட்டோம். அப்படியா? இது வரைக்கும் எனக்கு தெரியாத, அப்பா கூட சொல்லலை. யாருக்கிட்டையும் சொல்லிக்கிற மாட்டோம். ஆனால் வருஷம் அந்த பிள்ளைக்கு சாமி மட்டும் கும்பிட்டுருவோம். சரி அதை விடு, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிருக்க? நம்பி குடிக்கலாம்ல? தாராளமாக குடிக்கலாம், குடிங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் வாரேன். என்ன செஞ்சுக்க இருக்க? தூங்காம காலையில வெள்ளன எந்திரிச்சு காலேஜ் போகணும்ல? ஆமாமா போகணுமே, தூக்கம் வரல. அதே எனத்துக்கு தூக்கம் வரல, எதையாவது நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிறியோ? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரில, படுத்து கிடந்தேன், தூக்கம் வரல. வானே எரும மாடு மாதிரி தூங்குறியான், அதான் சத்த நேரம் மழையை ரசிச்சுட்டு போகலாம்டு. ஏன் தமிழ் வருத்தப்படுறியா? அவசரப்பட்டுட்டோம்டு. சீச்சி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு வருத்தப்படணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன். ஏனிலா நான் உன்ட்ட ஒன்று கேட்கவா? என் அண்ணனை எந்த அளவுக்கு லவ் பண்ற? எனக்கு திடீர்னு இப்படி கேட்குறியா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. என் அண்ணனை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்? நான் அவனை அதிகமாக காதலிக்கிறேனா இல்லை அவன் நீ அதிகமாக காதலிக்கிறானான்னு கேட்டா அவன் தான் நீ அதிகமாக காதலிக்கிறியான். ஏன்னா எப்படி சொல்ல, ப்ரப்போஸ் பண்ணது என்னமோ நான் தான், ஆனால் காதலுங்கிறது யாராவது ஒருத்தவகதையும் ரொம்ப அதிகமாக வச்சிருக்க முடியும். அந்த விதத்தில் உன் அண்ணன் காதல் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஏனிலா அப்போ இப்போ வரமே சின்ன வயசில் நடந்து எந்த விஷயமும் ஞாபகத்தில் இல்லையா? அதை பற்றி யோசிச்சாதே எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுது, அதனால் அதை பற்றி நான் யோசிக்கல. கடந்த காலத்தை விடு. ஆனால் உன் அண்ணனை நல்லா பார்த்துக்கணும்னு என் மனசுக்குள்ள நினைக்கிறேன். என்னால் அவனுக்கு எந்த விதத்துலையும் எந்த குறைச்சலும் இருந்துடக்கூடாது. அவன் சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, ஏன் அத்தையை இழந்திருந்து அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பியான். அந்த பாசம் எல்லாத்தையும் அவனுக்கு ஒட்டு மொத்தமாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏனிலா காதலிச்சவர்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒரு வரம் தானே? எனக்கும் வெற்றிக்கும் அது நல்லபடியாக முடிஞ்சதுன்னா அது வரந்தேன். அது கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது நல்லாவே தெரியும். இல்லை நான் கேட்குறேன், நம்ம ஒருத்தரை ரொம்ப உண்மையாக உயிருக்கு காதலிச்சு அவங்களவே பெற்றவங்களோட சம்மதத்தோட கல்யாணம் கட்டிக்கிறதுலாம் ஒரு வரம்ல? கண்டிப்பா, ஏன்னா அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காம நடக்கிறது. எதிர்பார்க்காம நடக்கிற விஷயத்துக்கு தான் சந்தோஷம் அதிகமாக இருக்குமா? அந்த மாதிரி தான். ஆமாம், எதுக்கு இதெல்லாம் நீ கேட்குற? இல்லை இல்லை கேட்கணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நிலா உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லவா? என் அண்ணே அன்புக்காக நல்லா ஏங்குவியான். அன்பை யார் கொடுத்தாலும் கொட்டி தீத்துருவியான். அதே அவங்க முதுகுல குத்திட்டாலோ இல்லை அவங்க
எப்படி சொல்ல, ஏதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாலோ என் அண்ணனால தாங்க முடியாது. ரொம்ப வலிக்கும். எல்லா அண்ணனுங்களும் ஒரு மாதிரினே இவன் ஒரு மாதிரி. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீவே அவனை நல்லா பார்த்துக்கணும். என்னை மற்றவங்க மாதிரி நினைக்காத தமிழ. நான் கொஞ்சம் வேற மாதிரி. என்ன, உன் அண்ணன் மேல உசிரியே வச்சிருக்கேன். அவன் எனக்கு கிடைக்கலனா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதனால உன் அண்ணனை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுத்துருவேன் மட்டும் நினைக்காத. இங்க வாரு, ஒருவேளை பின்னாடி நான் ஏதாவது முடிவுகள் எடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா என் அண்ணனை நீ நல்லா பார்த்துக்கணும். என்ன இப்படி பேசுற? இல்ல சொல்றேன். இங்க வாரு, உன் அண்ணனை நினைச்சு நீ வருத்தப்படாத. உன் அண்ணனுக்கு நான் இருக்கேன், அவனை நான் பார்த்துக்கிருவேன். ஆனா நான் உன்ட்ட ஒன்னே ஒன்று சொல்லவா? நீ இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததெல்லாம் நான் எதுவும் தப்பு சொல்லலை. ஆனால் உனக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கிட்டு சுதந்திர பறவையாட்ட பறந்துக்கிட்டே நீ உன் வாழ்க்கையை வாழு. நீ அண்ணன் கூட வாழலை. என்னை பொறுத்தவரை அவனா உனக்கு புருஷனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். அவன் மிரட்டியான் வைக்கிறான்ற ஒரு பேச்சுக்காக எந்த இடத்துலையும் நீ மடங்கி போகாத. பொட்ட பிள்ளைங்க என்றைக்குமே தலை நிமிர்ந்ததே வாழணும், தலை குனிஞ்சு வாழக்கூடாது. சீ, அப்படிலாம் இருப்பேன் நீ நினைக்கிறியா? ஒரு நாள் அப்படிலாம் இருக்க மாட்டேன். ஆனால் நிலா, எனக்கு உன் உதவி கொஞ்சம் தேவைப்படும். அதெல்லாம் நீ செய்வியா? உன் அண்ணனுக்காக உசிரியே தருவேன்னு சொல்கிறேன். நீ உதவி கேட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக செய்கிறேன், என்ன உதவினாலும். ரொம்ப தேங்க்ஸ் நிலா. அன்றையில அதுக்குள்ள நமக்குள்ள அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன, என்னைக்குமே நான் உன்னை என் நாத்தனாரா நினச்சது கிடையாது. நீ அப்படி நினச்சதில்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பே இருக்குது. அப்படியே இருப்போம். சரியாம்ல? அப்பா, இன்னும் வேற என்னென்னலாம் தமிழுக்கு சீர் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு முறையை செஞ்சுருவோம். தமிழுக்கு சீர் செய்யறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு கல்யாணம் முடிக்கணும்ல. தமிழுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சிக்கிருந்தேன். தமிழ் கல்யாணம் முடிச்சுக்கிருச்சு. அடுத்து உன் கல்யாணம் பேச்சு எடுக்கணும்ல. அப்ப ஏன்பா அவசரப்பட்டுக்கிருக்கீ? இப்போ எதுக்கு அவசரப்படுறேனா? ஏய் தம்பி, என்ன பேசிக்கிருக்குவேன்? வயசேறிக்கிட்டே போதுல. உன் ஜாதகத்தையும் நிலா ஜாதகத்தையும் வச்சு பார்க்கணும்ல. அப்ப இன்னும் கவியனனுக்கு கல்யாணம் ஆகல இல்லப்பா. கவியனனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். இலை, நீ எப்படி சொல்ல, ஒரே அண்ணன் தம்பி எல்லாருக்கும் அப்படி இப்படி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்க. அப்படிலாம் பார்க்கக்கூடாது. வாய் மயிர் வேற வேற தானே. அப்ப போங்க, அதெல்லாம் முடியாது. கவியனுக்கு கல்யாணம் முடியட்டும். சரிதே, இப்போ உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அதே போக்கில் உனக்கு வந்து ஜாதகத்தை பார்ப்போம். உன் ஜாதகத்தை நிலா ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஏதாவது இது இருந்துச்சுன்னா பரிகாரம் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம்ல முன்னக்கூடிய. அதுக்கு தான் சொல்றேன். ஜாதகம் வேணா பாருங்க. கவியனுக்கு கல்யாணம் முடியாம நான் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். ஆனா நீ இருக்க பத்தியா? ஆமாப்பா, அன்னைக்கு தானே முக்கியம். அதுக்கு பிறகு தானே தம்பிலாம். இப்படியா அண்ணன் தம்பி குடும்பம் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா உனக்கான வாழ்க்கை எப்பப்பா வாழுவ? வாழ்ந்துக்கிருவோம்ப்பா. நமக்கான வாழ்க்கை நம்ம நிலாதே. பிறகு என்ன? இலை, அப்பன்ட்டு பேசுற பேச்சாக்கோ. அப்பாட்ட தானே பேசுறேன், தப்பு இல்லப்பா. நான் அம்மாட்டே நிறைய வட்டம் சொல்லியிருக்கேன் தெரியுமா. அம்மாலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க தான் இப்படி பேசுறீங்க. போங்கப்பா. வெற்றி, அட அண்ணே, வானே. என்ன மழை வருது, கொடை தூக்கிட்டு வந்திருக்க நேரத்துல. என்னையா இந்த மலையில கொடை தூக்கிட்டு வந்திருக்க? என்ன சொல்லி? எல்லாம் ஜோடியாதான் பெரியப்பா. ஏன்னா என்ன தூங்காம இருக்கியா? வேற என்ன, வெற்றி கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிருந்தோம். ஓ அப்படியா? ஆமா சீக்கிரமா கல்யாணம் முடிக்கணும் பெரியப்பா. அலும்பு தாங்கல. அண்ணே ரொம்ப பண்ணாத. உனக்கு கல்யாணம் முடிக்காமல நான் முடிக்க மாட்டேன். இலே, நாம் எதுவா கூட முடிப்போம்டா. நான் தான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. வரைக்குமா அமையாம இருக்கு. வாய் இருக்கு பாத்தியா? கூடைய வச்சு ஒரே திணிய திணிச்சு குத்தி போடுவேன் பாத்துக்க. வாய் மூடிட்டு பேசாம இருக்கு. என்ன இல்லை சும்மாடா பெரியப்பா. என்னையா பொண்ணுங்கன்னு பாத்துட்டியா என்ன? இல்ல பெரியப்பா, இவேதான் வளர்க்கிருக்கியா. அப்பா பொய். அதெல்லாம் எனக்கு அத்தாச்சு ரெடிப்பா. ஊண்டா கல்யாணம் போய். இல்லை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாடா? ஐயோ, நான் என்ன விஷயத்துக்கு வந்தேன்னா அதை மறந்தே போயிருவோம்ல. பெரியப்பா, நாளைக்கு கண்ணிய ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். ஃபிக்ஸ் இருக்குல்ல, அது சரி பண்றதுக்கு. அந்த பொண்ணு பூங்கொடி இருக்குல்ல, அந்த பொண்ணு கூட்டு போறேன்னு சொல்லிச்சு. அதனால நாளைக்கு இவனையும் கூட்டு போலாம்னு இருக்கேன். அது எங்க ஆத்தங்கரையை கடந்து போகணுமா, பக்கத்து ஊருன்னு சொல்லிச்சு. அப்படியா? சரி அப்ப போவோம். ஏப்பா, இந்த ஊர்ல இருந்து சரி பண்ண முடியாதது பக்கத்து ஊர்ல போய் சரி பண்ற மாதிரி வருதா? இல்ல பெரியப்பா, நாம இருந்து ஊருக்குள்ள என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம். எதுவும் நடக்கிற மாதிரி இல்லல்ல. அதே மொத்தமா கூட்டு போலாம்ட்டு. ஏதாவது பூங்கொடி மூலமா ஒரு வழி பிறந்தாலும் சந்தோஷம் தானே. அதுவும் சரினே. சரி, பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. என்ன இப்ப என்ன, இவன் வரணுமா? ஆமா பெரியப்பா, நானா கூப்பிட்டா ஓவரா சீன் போட்டுக்கிருப்பியா. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட முடியாது. அவங்க ஏதோ சோடியா இருப்பாங்க, கல்யாணம் முடிச்சு வைங்க. வெட்டியா இருக்கேன்ல. நாங்க வெட்டியா இருக்கோம், நீங்க பாத்தீங்களோ. எங்களுக்கும் நிறைய சோழி இருக்கான்னு நாங்க வெளியே காமிச்சுக்கிற மாட்டோம். இவரு உனக்கு என்ன சோழின்னு எனக்கு தெரியும். என்ன? ஓ அப்படியா, தெரிஞ்சு வச்சோ. நீ பெரியப்பா இருக்கான்னு பாக்குறோம்டா. இல்லடா மட்டும் என்ன செய்வ நீ? குசும்பு ஊமையா இருக்க வந்து ஊமை குசும்பு பண்ணிட்டு தெரியுவேனா? அது கூட நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. வெண்ண நாளைக்கு காலையில ரெடியாது வெள்ளனையா? காலையில எந்திரிச்சுன்னு சொல்லிட்டு போக முடியாது. வெள்ளனை கிளம்புற மாதிரி இருக்கு. ஆத்தங்கரை கிடக்கிறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகுமா? வெள்ளனவா? சரி எந்திரிக்க ட்ரை பண்றேன். இல்லை என்ன
நான் உன்னையும் கூட்டு போறேன்னா காரணக்காரியா இருக்காதே. ஏனே எனக்கு ஏதாவது மருத்துவம் பார்த்துட போறியா? முதல்ல உன் வாய்க்கு ஒரு மந்திரத்தை போட்டு விட்டா பேசாம இருப்பீல, அதைத்தான் செய்ய சொல்ல போறேன். அண்ணே அப்படி மட்டும் செஞ்சிடாத. இந்த வாயை வச்சுதான் நான் நிறைய வேலைகளை பார்த்துக்க இருக்கேன். அப்ப அதைத்தான் செய்யணும். செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் செய்யற இந்த வேலைய எனக்கு வேற ஒரு ஆள் செய்யும். ரொம்ப தாமடி காலையில விளையாட ரெடியாரு. சரி பெரியப்பா வரட்டுமா? ஏப்பா ஏற்கனவே மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்கே தூங்கு. காலைல வேலை எந்திரிப்பியல. இல்ல பெரியப்பா, காலையில ஏதோ வெறும் வயிற்றுல மருந்து எல்லாம் கொடுக்கணுமா? அது என்ன எதுன்னு அங்க போய் பார்த்தாதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டு போற மாதிரி வருது. நான் அங்க போனதையும் சரியா வரும். அவன் என்னன்னா வந்து டிராப் பண்ணவா? இல்ல நீ வாய் வச்சுட்டு பேச மாட்டேன். ஏன்டா வம்பிழுத்துக்கிட்டே இருக்க? சும்மா இருக்க முடியல. நீ கொடைய வாய்க்குள்ள திரிச்சு விட்டா சும்மா இருப்பில்ல? ஏன் வெற்றி வாய் கொடுத்தலாம் பேசிக்கிருக்க என்ன? ஒண்ணு இல்லப்பா சும்மா. சரி காலைல விளையாட சீக்கிரம் ரெடியாரு. என்ன 4-5 மணிக்குள்ளே வந்து கூட்டு போயிருவேன். சரி நீ பார்த்து பத்திரமா போ. சரி சரி பெரியப்பா வாரேன். சரியா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு பெரியப்பா. மாப்பிள்ள வந்திருக்காங்கல்ல, அதனால நல்லா கறி மீனை எடுத்து சமைச்சு அங்கேயும் கொடுத்து விட்டு இங்கேயும் வச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீ தூங்க போறதே. சரியா சரி, நல்லபடியா உடம்பு குணமாகும், நீ போயிட்டு வா. சரி பெரியப்பா. இல்லை வாரண்டோய் வாங்கனோய் மாவனே. ஒன்னு என்ன 10 புள்ள கூட நமக்கு பிறக்க முடியும். மாமன் சொல்றோம்ல தேனு. என்னாடி எதுக்கு இப்படி உட்காந்து இருக்கவ? ராத்திரி சாப்பிடவே இல்லையா? அப்பதான் சொல்லுச்சு. ஏன் சாப்பிடல? நான் உன்ட்ட ஒன்று கேட்கவா? ம் உன்கிட்ட இருந்து உண்மையை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன், வேற எதையும் இல்லை. என்ன உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன். எதையாவது மாற்றி பேசுன நீ தேனை உசுரோடையே பார்க்க முடியாது. என்னடி வெண்ண மாதிரி பேசிக்கிருக்க? என்னன்னு சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு உடம்பு முடியாமல் போச்சுல, அன்னைக்கு வைத்தியச்சி வந்து என்ன ஏதுன்ட்டு பார்த்துச்சு. பார்த்துட்டு எதையோ பேசுனியே வச்சியே. அது பிறகு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. அது மட்டும் தெரியுது. என்ன இருந்தாலும் நீயா உண்மை சொல்லு. ஏன்னா நீயா அப்பத்தாவதே கலந்து பேசுறிய. சொல்லு. என்னடி யார் என்னத்த மறைச்சா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மாமா என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன், மரியாதை உண்மை சொல்லு. இல்லடி. எவாரு இல்லை அப்படி இப்படின்னா நீ போய் சொன்னீனா அதெல்லாம் நம்ப மாட்டேன். என்ன மரியாதை சொல்லு. என் உடம்புல எனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல தேனு, உனக்கு என்ன பிரச்சனை? அன்னைக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, அம்பிடுத்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. வயிறு வலிக்குன்னு சொன்னீல, அதுக்கு என்னென்ன உனக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணுமோ அதையும் சொல்லி கொடுத்துட்டு போச்சு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன? இங்க பாரு, திரும்ப போய் பேசாத. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு உனக்கு தெரியும். என்கிட்ட மறைக்கிறதுக்காக போய் சொல்லி என்கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு போறாத. சொல்லு. என்ன நீ உனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் என்னத்த மறைக்கிறேன்? இங்க பாரு, என் வாயில இருந்து வரவே நான் நினைக்கிறேன். நீயா சொல்லிட்டீனா எதுவும் இல்ல. இல்லடி நான் என் மாமா ஒரு பொட்ட பிள்ளைக்கு குழந்தை தானே மாமா, ரொம்ப முக்கியமான விஷயமே. ஒரு பொட்ட பிள்ளை இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து என்ன படிச்சாலும் என்ன சாதிச்சாலும் அவ ஒரு பிள்ளைய பெத்தெடுத்ததே இந்த சமூகமும் மதிக்கும். அதுதான் ஒரு பொட்ட பிள்ளையோட கடமையும். அந்த விதத்துல நான் அந்த பாக்கியத்தை இழந்துட்டேன்னா. அப்படிலாம் ஒண்ணும். இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீ மறைச்சு ஒன்றும் செய்ய போற முடியாது. உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. நீ எம்பிட்டு நம்பணும் தெரியுமா? எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச? இங்க பாரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எவன் சொன்னது? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு பேசி தெரியாத. இங்க பாரு, இப்போ வரைக்கும் பொறுமையா தான் பேசிக்கிருக்கேன். மரியாதையை உண்மையை சொல்லு. எனக்கு என்ன ஆச்சு? அது என்னால குழந்தை பெத்துக்க முடியாதா? அந்த பாக்கியத்தை இழந்தவளா நான் மலடியா? தேனு எதுக்கு நீயா பேசிக்கிருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 1000 பேர் 1000 சொன்னா அப்படி ஆயிடுவாங்களா? அப்புறம் ஏன் மாமா என்கிட்ட இருந்து மறைச்ச? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நீ அப்படி ஆயிருவியா அப்படின்னு இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட மறைச்ச? அப்ப நான் மலடி, என்னால பிள்ளை பெத்துக்க முடியாது அதானே? உன்ட்டு சொல்ல கூடாதுல்ல எதுவும் கிடையாது. இப்ப பாரு, இப்ப சொன்னாலும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்ல. அவங்க சொல்றதெல்லாம் நடந்துருமா என்ன? மாமா உள்ளுக்குள்ள எம்பிட்டு வலிக்குது தெரியுமா?
வெளியே காட்டாம இருக்கேன் மாமா. எப்படி மாமா? இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே நீ மறைச்சதில்ல, ஆனா இதை ஏன் மறைச்ச சொல்லு பாப்போம். ஏய், மறைக்க கூடாதுன்னு எதுவும் இல்லைன்னு அந்த சொல்றோம்ல. அவங்க சொல்லிட்டு அது அப்படியே நடந்துருமா? இல்லை நடக்க விட்டது வேடிக்கை பார்ப்போமா? இப்போதாண்டி வாழ ஆரம்பிச்சிருக்கோம், அப்புறம் என்ன? போய் சொல்ற மாமா, உண்மையை சொல்லு. இதுக்கு மேல மறைச்சு என்ன மாமா செய்ய போற? என்னால புள்ள பெத்துக்க முடியாது. நானும் எல்லாரும் மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய, என்னால இந்த ஒரு சமூகத்துல வாழ முடியாது. அதானே? ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை எங்கே? விழிநீரை அணை போட்டு மொழி காத்த துணை எங்கே? இணையான இளமானே தனியாய் உன் எஜமானே. என்ன மன்னிச்செடுத்தேன்னு உன்கிட்ட இருந்து மறைச்சதுக்கு நிறைய காரணம் இருக்கு. உனக்கு இது தெரிய வந்தா நீ எந்த நிலைமைக்கு வேணாலும் போவேண்டு தெரியும். நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம நினைச்ச மாதிரி வாழணும்டா. ஒரு சில விஷயங்களை மறைக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதையும் மறைச்சிட்டேன். எது தப்பு இல்ல? எது தப்பு இல்ல? என்னால குழந்தை பெத்துக்க முடியாது, இதை என்கிட்ட இருந்து மறைச்சதுனால நம்ம வாழ்க்கை அப்படி சந்தோஷமா இருந்துருமோ? இது ரொம்ப பெரிய மன கஷ்டம் தானடி. இதை உன்கிட்ட சொன்னோம்னா எங்க என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லு. வாழ்க்கையில பொம்பளை பிள்ளைய பிறக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? குழந்தை பெத்துக்கிறது மட்டும்தான். அதுவே என்னால முடியாத போது நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? ஐத்தியக்காரி மாதிரி பேசாத. ஏன் இது மட்டும்தான் வாழ்க்கையை? நம்மளால இன்னொரு பிள்ளையை தத்தெடுத்து கூட வாழ முடியாதா? தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு பேரு வாழ்க்கையா? என் வயித்துல உன் குழந்தைய சுமக்கணும்னு ஆசைப்பட்டது. ஏன் லூசு மாதிரி பேசாதடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்குதான் உன்கிட்ட எதையுமே சொல்லாம இருந்தேன். கடைசி வரைக்கும் இது உனக்கு தெரியாமலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் நினைச்சேன். ஆனா எப்படி உனக்கு இது தெரிஞ்சதுன்னு தெரியல. இங்க பாரு, பொய்யை எப்படி தூர வேணாலும் மறைச்சு வைக்கலாம், ஆனா உண்மையை எப்படி மறைக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அது வெளியே வந்துடும். இங்க பாரு, இப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என்ன நடந்தவங்க எல்லாரும் ஒன்னும் குழந்தை குட்டி பெத்துக்காம இல்ல. நம்ம கடவுளை நம்புவோமே, கண்டிப்பா நமக்கு குழந்தை கிடைக்கும். எனக்கு அன்னைக்கு வயிற்ற வலிக்கும் போதே நினைச்சேன் ஏதோ பிரச்சனை இருக்குண்டு. கடைசியா இது பிரச்சனையா இருக்கும்ட்டு நான் நினைக்கல. என்னால குழந்தை இல்லாமலாம் இந்த உலகத்துல வாழ முடியாது. எந்த அளவுக்கு உன்னை காதலிச்சு கல்யாணம் முடிச்சனோ அந்த அளவுக்கு எனக்கு குழந்தைங்கிறது ரொம்ப முக்கியம். தாம்பளையா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு பொம்பளை பிள்ளையா நான் நிறைய யோசிக்கணும். நீ அம்மா பெரிய விஷயத்த சொல்லி இப்படி என்ன மொத்தமா நொறுக்கிட்டே இல்ல. வாழ்க்கையோட அர்த்தமே இல்லாத போது இந்த உசுரை வச்சு வாழ்ந்து மட்டும் என்ன செய்ய போறேன்? தேனா அப்படிலாம் பேசாத தேன். நீ 1000 ஆறுதல் சொன்னாலும் சரி, 1000 பேசினாலும் சரி, என்னால ஏத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிரும் அம்மா. என்ன தேனு? ஆடியே என்னடி பண்ணி வச்சிருக்க தேனு? மாமா, என்னால புள்ள இல்லாமலாம் வாழ முடியாது. நான் அதுக்கு செத்தே போயிடுறேன் மாமா. என்ன தேடாத. நீ வேற யாரையாவது கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா புள்ள குட்டிகளோட இரு. புள்ள பெத்து கொடுக்க முடியாது என்னாலலாம். இந்த உசுரை வச்சுட்டு வாழ முடியாது மாமா. நீ ஆம்பளை, உன்னை காதலிச்சதுக்காகவே நான் உன்னை விட்டு போறேன் மாமா. நான் இல்லாம நீ வாழ்றது கஷ்டம்னு தெரியும், ஆனா மாமா என்னை விட உனக்கு வேற எவளாவது நல்ல பொண்ணா கிடைப்பா, அவளை பார்த்து கல்யாணம் கட்டிக்க மாமா. நான் உன்னை விட்டு போறேன். அவ உனக்கு புள்ள குட்டியெல்லாம் பெத்து தருவா. அடியே அவன் நீ சொன்னது நான் சொன்னனா? நீ புள்ள பெத்து குடுக்கலடா என் கூட இருக்காதுன்னு என்ன தடி குடிச்சு தொலைஞ்ச. நீ இல்லாம எப்படி வாழுவ? வாழலாம் மாமா, வாழ. என்னால உசுரோட இருக்க முடியல மாமா. இப்படி ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு பிறகு நான் எதுக்கு மாமா உசுரோட இருக்கணும்? நான் போறேன் மாமா.
அடுத்த நிமிஷமே உன் கூடவே வந்துருவேண்டி. நான் எதுக்கு கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்னேன் உனக்கு புரியலையா? கட்டுனா உன்னதே கட்டுவேன்னு சொன்ன, நீ இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாதுரி. வேணாம் தானே, விட்டுட்டு போவாத. இல்ல மாமா, ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழணும் அப்படின்ற எண்ணத்துல உன்னை நான் கட்டுறேன். இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு என்னை தள்ளப்பட்டுச்சு. புள்ள பெத்து கொடுக்க முடியலன்னா ஊரு உலகம் ஒன்னதான் மாமா தப்பா பேசும். ஆனா நீ ஆம்பளை மாமா, நீ ஆம்பளை. அதை நான் நிரூபிக்கிறேன் மாமா. எந்த இடத்துலயும் நீ உடஞ்சிடக்கூடாது மாமா. வேணாம் தேனு, நீ புள்ள இல்லைன்னா பிள்ளை தத்தெடுத்து கூட வளர்த்துக்கலாம். அப்படி வேணாம் தேனு, என்ன விட்டு போகாத. நீ இல்லாம வாழ மாட்டேன்டி. நீ என்னத்தடி குடிச்சு தொலைச்ச? அப்பதான் மாமா, அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு புள்ள பெத்து கொடுக்கிறவள நான் பிறக்கணும் மாமா. மாமா, அப்பதான் வேணாண்டி, விட்டுட்டு போகாத. நீ இல்லாம வாழ முடியாது தேனு. வேணாம் வேணாம் தேனு. ஐயோ ஐயோ ரத்தம். மாமா, நீ சந்தோஷமா இருக்கணும் மாமா. எனக்கு அதுதே வேணும். இருப்பியா? அடியே, நீ இல்லடா எனக்கு ஏதடி சந்தோஷம். வேணாம் தேனு, என்ன ஏமாத்திராத. நீ இல்லடா செத்தே போயிடுவண்டி. யாத்தாப்ப விட்டுட்டு போன மாதிரி நீயும் போறியா? மாமா, முடியல மாமா. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை எங்கே? விழிநீரை அணை போட்டு மொழி காத்த துணை எங்கே? இணையான இளமானே, தனியாய் உன் எஜமானே. இணையா இல்லை ரவி, சாப்பாடு. டேய் ரவி, தேனு, இல்லை என்னடா ஆச்சு? அப்பதான் தேனு போற. அப்பதான் தேனு என்ன விட்டு போறா. இல்லை என்னடா சொல்ற? என்ன குடிச்சா ரத்தம் வருது? தெரியல. அப்பதான் வேணாம் முடி தேனு, வேணாம். அவ்வளோதான் மாமா, உயிர் போகுது. அவ்வளோதான், போக போறேன். வேணாண்டி. அம்மா